உங்களை ரொம்ப அவபக்தி உள்ளவங்களா மாத்துறது எதுவா இருக்கும் தெரியுமா? unnecessary conversation. ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, அங்க உட்கார்ந்தா உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகாது நினைச்சா எந்திரிச்சு வந்துடணும். எழும்பி வர முடியாத நிலைமையில இருக்கிறீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஜெபம் பண்ணு, ஆண்டவரே இந்த கான்வர்சேஷன்ல ஒன்லையுமே நான் என்ன செய்யக்கூடாது, இன்வால்வ் ஆகக்கூடாது. முக்கியமா உங்க சொந்தங்கள் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்கும் போது உட்கார்ந்து பேசுவீங்க பாருங்க, டாக்கெல்லாம் எங்கெங்கெல்லாமோ போகும், எந்திரிச்சும் போக முடியாது, உட்கார்ந்து இருக்க முடியாது. முடிஞ்சா அவாய்ட் பண்ணிடணும். இப்ப சொல்றாரு, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு என்ன செஞ்சிரு, விலகி இருப்பா. அது உன்னை அவபக்தி உள்ளவனா மாத்திரும். எந்த வயதுடையவர்களுக்கும் அதுதான். டீனேஜர்ஸ்க்கு மட்டும் நான் பேசல. நீங்க மேரிட் விமனா இருக்கலாம், மேரிட் மென்னா இருக்கலாம். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க கொலீக்ஸோட, உங்களோட வேலை செய்கிற ஆண்கள் பெண்களோட நீங்க பேசும் பொழுது சீர்கேடா உங்க கான்வர்சேஷன் போகுதுன்னு தெரிஞ்சா உடனே அலர்ட் ஆயிரணும்.